பணத்தை கட்டிட்டு கிளாஸுக்கு வா. கெட் லாஸ்ட். சூப்பர் ஷாட்ரி. செம்மல. சூப்பர். இல்ல மேம், அவ அப்படி பண்ணிருக்க மாட்டா. என்ன நீ அவளுக்கு சப்போர்ட்டா? போய் உன் ரியாக்ஷனை பாரு போ. உங்க எல்லாருக்கும் தனித்தனியா சொல்லணுமா? எல்லாரும் அவங்க அவங்க இடத்துக்கு போங்க. என்ன பாக்குறீங்க? போங்க. பூங்கொடி, கெட் அவுட். I say get out. பாவம். பிச்சைக்காரடி நீ. நீ உன் ஜென்மத்துக்கும் மாடு மேய்ச்சாலும் இந்த பணத்தை உன்னால ரெடி பண்ணவே முடியாது. என்ன அவமானமா இருக்கா? இதே மாதிரி தானே எனக்கு ஒருத்தருக்கும். எல்லார் முன்னாடியும் என்ன மாட்டி விட்டு அசிங்கப்படுத்தினல, அதுக்கு பதிலா நான் செய்யலமா, கடவுளா பார்த்து இப்படி செஞ்சிருக்காரு. ஏய் பட்டிக்காடு, நீ பணத்துக்கு என்ன பண்றதுன்னு கவலைப்படுறியா? அதான் கையிலே ஒரு வித்தையை வச்சிருக்கியே, அத பண்ண வேண்டியதானே. என்னடி புரியலையா? அதான் பரதநாட்டியம்ங்கிற பேர்ல தையத்தக்கான ஒரு டான்ஸ் ஆடுவே. அத பீச் பார்க்குன்னு கூட்டம் கூடுற இடத்துல பண்ணனா ஜனங்க ஐயோ பாவோன்னு பிச்சை போடுவாங்க. அத பொறுக்கிட்டு வந்து கட்டுடி பரதேசி. தீபி சூப்பர் ஐடியாடி. அவ செஞ்சாலும் செய்வா. ஷபா, கார்லயே இருந்துக்கலாம் போல. வெளியே என்ன வெயில். அம்மா டேய், என்ன மச்சான் கையில தான் அப்ளிகேஷன் மாதிரி தெரியுது. ஓ, படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே வேலைக்கு தான் போறியா? நீ வேற. அப்படியே எனக்கு ஏதாவது வேலை இருந்தா சொல்லு மச்சான். ஏன்னா கட்டிங் போடுறதுக்கே காசு கிடைக்க மாட்டேது, ரொம்ப டைட்டா இருக்கு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ரைட்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, எல்லாம் மச்சானுக்கு கொடுக்க வேண்டியதுதான். ஏன் மச்சானுக்கு நீ என்ன கொடுக்க போற? நீயும் அந்த பியூன் சேகரும் சேர்ந்து ராஸோட பாஸ்போர்ட் விசா எல்லாத்தையும் கிழிச்சு போட்டீங்க. அதான் டூப்ளிகேட் பாஸ்போர்ட் அப்ளை பண்றதுக்காக ஃபார்ம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஹேய் சூப்பர் மச்சான், அத என்கிட்ட குடு மச்சான். நானே என் கையால என் மச்சான் கிட்ட கொடுத்துறேன். டேடி மச்சான் குடுறா. டே என் செல்லம்ல, என் செல்லக்குட்டி குடுறி. டேய், எது கெஞ்சிருதுன்னு ஒரு விவஸ்தை வேணாமா? அதானே காமெடி பண்றவங்கள லவ்ல ஸ்கோர் பண்ண விடுவீங்களா? அன்னைக்கு அப்படிதான் மாறி கண்ணாடிய நான் தான் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சேன். அத மாறிக்கிட்ட என் கையால கொடுத்து நல்ல பேர் வாங்கலான்னு பார்த்தேன். அத கூட குடுக்கூடாம பண்ணியடா பாவி. ஜீவா ஒரு நிமிஷம் அப்படி திரும்ப. ஏன் ஜீவா, உன் லவ்னா உனக்கு லவ், மத்தவங்க லவ்னா உனக்கு ஜவ்வா? டேய் போண்டாவாயா, லவ்னா அதுல ஒரு சின்சியாரிட்டி இருக்கணும்டா. அவளுக்காக உருகணும். டேய், லவ்ங்கிறது ஒரு தவம். உன்ன மாதிரி குரங்கு சட்டியும் கோமலித்தனம் பண்றது பேரு லவ்வாடா? ஏண்டா பூங்குடிய பார்த்து வழிஞ்சி டிசைன் டிசைனா கெஞ்சிக்கிட்டு இருக்கே, அதான் உங்க ஊர்ல தவமா? வாயில நல்லா வருது போடாங்க நீயும். டேய், என் மச்சான் ராசுக்குட்டி வரான், அவனை உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன்டா. ஹாய் மச்சான். டேய் செல்லக்குட்டி, ஜீவா சார் என்ன வர சொல்லிருந்தீங்களா? ஏதாச்சும் முக்கியமான விஷயமா? அது ஒன்றும் இல்லை ராசுக்குட்டி, போன தடவை பியூன் சேகர் உன் பாஸ்போர்ட்டை கிழிச்சு போட்டார்ல, அதான் டூப்ளிகேட் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்காக உனக்காக இந்த ஃபார்ம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த இதை ஃபில் பண்ணித்தா புடி. ரொம்ப நன்றி ஜீவா சார், என் மேல இவ்வளவு அக்கறை வச்சு வாங்கி கொடுத்ததுக்கு. மச்சான் மொத்த நன்றியும் ஜீவாக்கே சொல்லிடாதீங்க. ஏன்னா இதோட மொத்த ஏற்பாடும் நான் தான். யாரா பாடுறது? ஜீவா மச்சான் அவர் வாயாலே சொல்லி தான் கையால கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு, அவளே தான். எனக்கு நல்லா தெரியும் மச்சி, யார் என் மேல அக்கறை எடுத்து இப்படி எல்லாம் செய்வாங்கன்னு. அட பாவி, தப்பா நினைக்காத மச்சான்,
நீ குடிக்கிறதுக்கு குவார்டர்னா வாங்கி தருவ, இந்த மாதிரி உருப்படியான விஷயம்லாம் செய்வியா? இன்சல். இதுக்கு மேல என்னால அசிங்கப்பட முடியாது. நான் கிளம்புறேன். ஓ, டேய். மச்சான் 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 என்ன மச்சான் நீ? உன்னை கிண்டல் பண்ண எனக்கு உரிமை இல்லையா? உனக்கு இல்லாத உரிமையா? குவார்டருக்கு அப்புறம் நான் பெருசா நினைக்கிறது உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் மச்சான். வாடி செல்லக்குட்டி. வாடி செல்லக்குட்டி, குஞ்சாணி, குஞ்சாணி, குஞ்சாணி. சரி சரி நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் வரேன். சிவா சார், ஆ. மறுபடியும் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன் சார். பரவாயில்ல ராசு. ஓகே சார். அப்புறம் மச்சான் ஆ, அப்ளிகேஷன்லாம் வாங்கிட்டேன். எனக்கு எதுவும் ட்ரீட் கிடையாதா? ட்ரீட் தானே மச்சான், வச்சிருவோம். வா, வா. வா. டிண்டுக்கு, 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 டிண்டுக்கு. என்ன பண்ணலாம்? நீ நீயே நல்லா சொல்லு குடிப்ப மச்சான். ஒரு பாட்டு பாடுவோமா? ஓகே மச்சான். பனி வப்படி, துணி வப்படி, அழகிய தமிழ் மகன் நீ. தாண்டா. மச்சான், ஆ? சேகர் அண்ணா வராரு மச்சான். மச்சான் தயவு செஞ்சு இந்த ஃபார்மை சேகர நட்ட காமிச்சிடாதீங்க. மச்சான் ஃபார்மை பின்னாடி மறைச்சு வை. மச்சான், நல்ல சீக்கிரம் யோசனை மச்சான். சொன்ன மச்சான். மச்சான் சீக்கிரம். என்ன தம்பி வாணே. என்ன பார்த்த உடனே ஏதோ மறைக்கிற மாதிரி தெரியுது. சாச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. இல்லையே தம்பிங்க மொழியே சரியில்லையே, எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிறாங்களே. அப்புறம் சேகரன நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல தம்பி, இன்னைக்கு சம்பள நாள். சம்பளம் வாங்கின தம்பிங்களுக்கு கோட்டருக்கு காசு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். சிறப்பு. எங்கண்ணே குடுங்கண்ணே. இந்தாங்க, ஏதோ என்னால முடிஞ்சது. குடுங்க சாயந்தரம் கோட்டர் வாங்கி சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. அண்ணே. தெய்வண்ணே நீங்க. என்ன ராசுகுட்டிக்கு ஏதாவது குடுக்கலான்னு பார்த்தேன், ஆனா அவரு தான் கைய பின்னாடி வச்சுட்டு இருக்காரு. அதான் குடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ சேகரண்ணே அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. டூப்ளிகேட் பாஸ்போர்ட் அப்ளை பண்றதுக்காக ஃபார்ம் கையில வச்சிருக்கேன். மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லண்ணே. இல்ல ராசு. ஐயோ சொல்லிட்டேனா? என்னது டூப்ளிகேட் ஃபார்மா? எங்க காட்டு காட்டு அதை பார்க்கலாம். ஏய், அண்ணே, அண்ணே தம்பி, சொன்னா கேளுண்ணே. காட்டு தம்பி. அண்ணே சொன்னா கேளுண்ணே, எதுவும் இல்ல. சொல்றல காட்டு தம்பி அத. அண்ணன் காதல் மாதிரி உன் காதல் தோத்து போக கூடாது. கூடாத அப்ளிகேஷன் வேணும். சாரி மச்சான் வடிச்சிடுறேன். ஐயோ யோ, நானா தம்பி? யோ, ஏய், யோ, லூசாயா நீ? அறிவறிக்கையா உனக்கு? தம்பி தம்பின்னு கூப்பிட்டு ஏன் தாலி அறுகிற? நான் பாரின் போதுல உனக்கு என்ன பிரச்சனை? தம்பி நீங்க என் மேல கோவப்பட்டாலும் பரவாயில்ல, நான் உன்னை ஃபாரின் போக விட மாட்டேன். ஆ? உன் காதல் தோத்து போக கூடாது தம்பி. மண்ணாங்கட்டி, என் காதல் தோத்து போறது இருக்கட்டையா. நான் ஃபாரின் போய் சம்பாதிக்கலடா, என் அப்போ நான் சோத்துக்கு வழி இல்லாம செத்து போயிருவாங்கயா. உனக்கு ஒண்ணு தெரியுமாயா? என் அப்போ நான் ஊர்ல 5 வட்டிக்கு வாங்கிதாயா எனக்கு பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்தாங்க. நான் ஃபாரின் போய் சம்பாரிச்சுதான் அந்த கடனெல்லாம் அடைக்கணும்யா. புரிஞ்சுதாயா உனக்கு? இப்போ உனக்கு என்ன வேலை வேணும் அவ்வளவுதானே? என் கூட வா, நான் உனக்கு வேலை வாங்கி தரேன். எங்க? உன் தங்கச்சி படிக்கிற இதே காலேஜ்ல நல்ல சம்பளத்துல உனக்கு வேலை வாங்கி தரேன். போதுமா? நீ சொன்னதை மட்டும் செஞ்சுட்டேன்னு வச்சுக்கேனே, அதுவே எனக்கு போதுனே. உனக்கு கோடி புண்ணியமாவுனே. நீ வா, உனக்கு வேலை வாங்கி தர வேண்டியது இந்த அண்ணனோட பொறுப்பு. டேய் மச்சான் போயிட்டு நல்ல செய்தியோட வா. நான் கட்டிங்க போட்டு உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ராசு குட்டினா சும்மாவா? தப்பிக்கண்டா சாமி. கூட்டர். வா ராசுகுட்டி, உனக்கு நான் வேலை வாங்கி தரேன். நீ ஒன்னும் கவலைப்படாத, அண்ணன் நான் பாத்துக்கிறேன். புரியுதா? இரு சார். எஸ், கெட் இன். வா ராசுகுட்டி. சொல்லுங்க சேகர், என்ன விஷயம்? சார் இவர் பேர் ராசுகுட்டி. சார், தெரியும், மாரியோட அண்ணன். நானும் இவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். அப்பப்போ மாரிய பார்க்க காலேஜுக்கு வர்றாருன்னு. நான் தான் போனா போதுன்னு விட்டு வச்சிருக்கேன். என்ன இப்ப அதுக்கு? அது ஒண்ணும் இல்ல சார், நான் 2 மாசம் மெடிக்கல் லீவ்ல போறேன். நான் வர வரைக்கும் இவரை நம்ம காலேஜ் பியூனா வேலைக்கு வச்சுங்க சார். ஹலோ, நீ மெடிக்கல் லீவ்ல போறது ஓகே, ஆனா நீ ஒருத்தனை கூட்டிட்டு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கன்னு நீ எல்லாம் சட்டம் போடக்கூடாது. செத்த நீ நீயே ஒரு தண்டம். விடிய வாடி. இதுல இன்னொருத்தனுக்கு ரெக்கமெண்டேஷன் வேறயா? என் டயத்தை வேஸ்ட் பண்ணாம 2 பேரும் மரியாதையா வெளியில போங்க. இல்ல யோ, என்னையா அது வெள்ளையா இருக்காரு, கோட் சூட்லாம் போட்டிருக்காப்ல, காலேஜ் ஹெட்மாஸ்டர் மாதிரியா பேசுறாரு. ரொம்ப கேவலமா இருக்கியா? இந்தாரு பாஸ்போர்ட் ஃபார்ம் வேற கிழிச்சு போட்ட. இப்போ நீ எனக்கு வேலை வாங்கி தரல, முன்ன நான் பீஸாக கிழிச்சு போட்டுருவேன் பார்த்துக்க. ராசுகுட்டி, நீ கொஞ்ச நேரம் வெளியில வெயிட் பண்ணு, நான் கொஞ்சம் பிரின்சிபால் கிட்ட தனியா பேசிட்டு வரேன். இந்தாரு
நீ அவர் கையில் விழுவியோ இல்லை காலில் விழுவியோ எனக்கு தெரியாது. எனக்கு வேலை வேணும், இல்லை உன்னை செஞ்சிருவேன் பார்த்துக்க. உனக்கு வேலை கன்ஃபார்ம். ஒரு 5 நிமிஷம், 5 நிமிஷம் வெளியில வெயிட் பண்ணு. பண்ணி தொலைக்கிறேன், வேற வழி. சார், ம் மறந்துட்டீங்களா? என்ன இங்க வேலைக்கு சேர்க்கும் போது எப்படி சேர்த்தீங்க? எப்படி சேர்த்தேன்? என்கிட்ட 2 லட்சம் லஞ்சமா கேட்டீங்க. நானும் 2 லட்சம் லஞ்சமா கொடுத்து தான் இங்க வேலைக்கு சேர்ந்தேன். இப்ப மறந்துட்டீங்களா பிரின்சிபால் சார்? ஆமா இருக்கு. அதுக்கு என்ன இப்போ? அந்த பணத்தை உங்ககிட்ட கொடுக்கும் போதே என்னோட சேஃப்டிக்காக ஒரு சின்ன வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். இதுல பாக்குறீங்களா சார்? யோ, என்னையா சொல்ற? அது அப்படிதான். இப்ப ராசுகுட்டிக்கு வேலை போட்டு கொடுக்கலனா இதுல இருக்க வீடியோவை நான் ஸ்ட்ரெயிட்டா பார்வதி மேடத்துக்கு அனுப்பிடுவேன். இல்ல நீங்க அவங்க கையில காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு மறுபடியும் வேலைக்கு சேர்ந்துருவீங்க. அதனால ராஜம்மாவுக்கு அனுப்புனா அவங்க ஸ்ட்ரெயிட்டா காலேஜ் கிளம்பி வந்து உங்களை பீப் பீப்பா திட்டி பசங்க முன்னாடி அடிச்சு அவமானப்படுத்துவாங்க. எப்படி வசதி? என்ன அனுப்பட்டுமா? வேணா சேகர், அப்படிலாம் செஞ்சிடாத ப்ளீஸ். அது நீங்க சொன்னதை நான் கேட்கணும்னா நீங்க நான் சொல்ற மாதிரி கேட்கணும். ஓகேவா? ஓகே சேகர். இப்பவே நீங்க ராசுகுட்டிக்கு வேலை போட்டு கொடுக்கணும். இது ரிக்வெஸ்ட் இல்ல, கட்டளை. சரி, நீ சொல்ற மாதிரியே செஞ்சிடறேன். இவரு டுபாவூர்னு நினைச்சோம், அண்ணன் ஆளினால் அழகராஜாவா இருக்காரு. நான் ராசுகுட்டியை உள்ள கூப்பிடுறேன். இப்ப நீங்க என்கிட்ட சொன்னதை உங்க வாயாலேயே நம்ம ராசுகுட்டி கிட்ட சொல்லணும். ஓகேவா? சரி. ராசுகுட்டி, அண்ணே உள்ள வா. இதோ வந்துட்டேனே. வாங்க. ராஜ்குட்டி, நம்ம பியூனு இல்ல பியூன் சார் எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டாரு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உடனே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை டைப் பண்ணி கொடுத்துட்றேன். இவர் லீவ்ல போற 2 மாசத்துக்கும் நீங்க தான் இந்த காலேஜுக்கு பியூன். இது அந்த ஆண்டவனே வந்தாலும் தடுக்க முடியாது. சார் ரொம்ப நன்றி சார். அப்ப நாங்க கிளம்புறோம். ரொம்ப நன்றி சார். சரி. வாராசு. அண்ணே என்னன்னு சொன்னீங்க? அந்த ஆள் நீங்க சொல்றதுக்கெல்லாம் பொட்டிப்பாமா தலையாடுறாரு. மாட்டுன்னு சொன்னவர் எப்படி சரண்டர் ஆனாரு? உனக்கு வேலை கிடைச்சது இல்ல, அத்தோட விடு. சம்பாதிச்சு பணத்தை கட்டு. லவ் பண்ற பொண்ணு கழுத்துல தாலியை கட்டு. அவ்வளவுதான். அண்ணா 2 மாசம் டெம்பரவரி வேலை. இதுல எப்படி நான் கடனையும் அடைச்சா அப்புறம் நான் தாலியும் கட்டுறது? ஆசுகுட்டி, அண்ணன் எல்லாத்துக்கும் வழி பண்ணுவேன். நீ கவலையை விடு. வா. சிறப்புண்ணே. மாரி, பூங்குடி எங்க போயிருப்பா? தெரியலையா அனன்யா? இந்த ப்ரொஃபசர் திட்டினதுக்கு கண்ணை கசக்கிட்டே போனவ எங்க போனான்னு தெரியலையே. ஐயோ, எவ்வளோ உடைச்சதுக்கு இவ போய் மாட்டிக்கிட்டா. என்ன பண்ணாரி? அங்க பாரு. பூவே, என்ன பிள்ளை இது? நீ போய் இதுக்கெல்லாம் அழுவலாமா? எங்க எல்லாருக்குமே நீ தான் தைரியம் சொல்லுவ. இப்ப நீயே இங்க வந்து குழந்தை பிள்ளைத்தனமா அழுதுட்டு இருக்க. விடு பூவே. அந்த டீச்சருக்கு வீட்டுல புருஷனோட ஏதாவது சண்டையா இருக்கும். அதை யார் மேல காட்டுறேன்னு தெரியாம உன் மேல காட்டிட்டா. இதுக்கெல்லாம் போய் அழுவலாமா சொல்லு? விட்டு தொலைப்புல. நான் அதை நினைச்சு வருத்தப்படல மாதிரி. நான் அதை உடைக்கவே இல்லை. யாரோ செஞ்ச தப்புக்கு நான் தண்டை கட்டணுமா? அந்த பணத்துக்கு நான் எங்க போறது? அந்த பணத்தை கட்டி அதை வாங்கி வைக்காம லேபுக்குள்ள வர முடியாது. பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நான் வருத்தப்பட்டுட்டு இருக்கேன் புள்ள. பூங்குடி, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? நான் பணம் தரேன், அதை போய் லேப்ல கட்டிடு. பிரச்சனை சால்வ் ஆயிடும். இதுக்கு போய் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? ஐயோ அனன்யா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் எப்படியாவது சமாளிச்சு கட்டிக்கிறேன். ஏன், நான் பணம் கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா? அது இல்லை அனன்யா, ஏற்கனவே ஜீவா சார் வேற எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு. திரும்ப திரும்ப வாங்குறது எனக்கே கஷ்டமா இருக்கு. வேணாம் அனன்யா.
இப்போ இந்த பிரச்சனைக்கு மாறி பணம் கொடுத்தா வாங்கிப்ப, ஆனா நான் கொடுத்தா வாங்கிக்க மாட்டேன். அப்ப மாறி வேற நான் வேற. நீ இன்னமும் என்ன உன் ஃப்ரெண்டா ஏத்துக்கலல, சும்மா பேருக்கு தான் என் கூட பழகிட்டு இருக்கல. ஐயோ அப்படிலாம் இல்ல அனன்யா, மாறி மாதிரி தான் நீயும் எனக்கு ஃப்ரெண்டு. 2 பேருமே எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்படின்னா இந்த பணத்தை வாங்கிக்கோ. பூவே ரொம்ப யோசிக்காத பிள்ளை, நம்ம அனன்யா தானே தரா, வாங்கிக்கோ. வாங்கிட்டு முதல்ல போய் லேப்ல குடுப்பல. சபாஷ். வெரி குட் அனன்யா. ஐ லைக் யுவர் ஹெல்பிங் டெண்டன்சி. ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் இடிக்குது. இந்த பூங்குடி உன்கிட்ட பழகி 4 மாசம் தான் இருக்கும். ஆனா அவ அழறது பொறுக்காம நீ அவளுக்கு உதவி பண்ற பாரு, அது நல்ல விஷயம்தான். ஆனா நான் உன் அன்புக்காக வருஷ கணக்கா அழுது அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். என் மேல கொஞ்சம் இறக்கம் காட்டக்கூடாதா அனன்யா? ஒரே ஒரு வாட்டி இப்ப இவங்க முன்னாடி, டே அன்பு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடான்னு ஒரு வார்த்தை சொல்லு போதும். இந்தா லூசு பையல, உனக்கு வேற வேலையே இல்லையா? பித்து பிடிச்சவனே, எப்ப பாரு நாய் மாதிரி பின்னாடியே வால் அட்டிட்டு சுத்திட்டு இருக்க. போடா போய் வேற வேலை இருந்தா பாரு. போ லூசு. தின்னி பண்டாரம், உனக்கு எங்களோட காதலை பத்தி என்ன தெரியும்? இத பத்தி நீ பேசாத. அனன்யாவுக்கு உன்னை பிடிக்கல, சுத்தமா பிடிக்கல. இனிமே அவ பின்னாடி சுத்தாத, பேசாம போயிடு. பூங்கொடி, இத நீ சொல்லாத. என் டார்லிங், என் அனன்யா செல்ல சொல்லட்டும். அனன்யா பிடிக்கலன்னு சொல்லு புள்ள. இந்த மூதேவி போய் தொலையிட்டோம். அனன்யா ப்ளீஸ், ஒரே ஒரு வாட்டி என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்றியா? இல்ல மாடியில இருந்து குதிச்சிருவேன். ஏய், ஏன்டா அந்த பிள்ளைய போட்டு இப்படி பாடாப்படுத்துற? அவளுக்கு தான் உன்னை பிடிக்கலல்ல, ஒதுங்கி போய் தொலையாம ஏன்டா இப்படி நித்தமும் டார்ச்சர் நீ பண்ற? பேசாதன்னு சொல்லிட்டேன். ஏன் அவ பேச மாட்டாளா? இப்ப நீ சொல்ல போறியா இல்ல குதிச்சிருவா? குதிச்சிருவேன். சொல்ல மாட்டல? சொல்ல மாட்ட? சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்ட? கடைசியா கேக்குறேன், இப்ப சொல்ல போறியா இல்லையா? சொல்ல போறியா இல்ல குதிச்சிருவா? சொல்ல மாட்டல்ல? ஓகே, குட் பை அனன்யா. அந்த கிறுக்கு பையன் குதிச்சிட்டாப்ல. என்ன அனன்யா, பயந்துட்டியா?
செத்துடலாம் தான் கீழே குதிச்சேன். ஆனா நான் ஏர்ல வரும்போது நீ என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னது என் காதுல கேட்டுச்சு. அதான் உடனே உயிர் வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதான் இப்போ உன் முன்னாடி உயிரோட வந்து நிக்கிறேன். இதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? லவ். அதான் அன்பு. சொல்றத கொஞ்சம் சீக்கிரமா சொல்லக்கூடாதா? குதிக்க விட்டு அப்புறமா சொல்ற. இனிமே இப்படி அலைய விடாம கேட்கும் போதெல்லாம் ஐ லவ் யூன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். சரியா? பாய்.